இதே தான் நான் கேட்டேன். ஏன் மதுரையில இருக்கிறவங்கலாம் என்ன மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் கேட்டேன். எக்ஸாக்ட்லி நீங்க கேட்ட கேள்வி தான். ஏன்னா என் கூட கோ ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து கேட்பாங்க, சார் இவ என்ன சார் இவ்வளோ கலராக இருக்கா? ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னை வந்து என்னோட கலர் வச்சு என்னை நிறைய பேர் வந்துட்டு பயங்கரமாக இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, பாடி ஷேம் பண்ணியிருக்காங்க. ஸோ நினச்சேன், நான் என்னங்க பண்ணுவேன், எங்கள் அப்பா அம்மாவோட கலர் எனக்கு வந்திருக்கு, இது கடவுளாக எனக்கு, நான் இப்படி தான் பிறந்திருக்கு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது வந்துட்டு என்னை ரொம்ப யோசிப்பாங்க. கலராக இருந்தால் யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு கலராக இருக்கிறதுனால நிறைய பேர் என்னை வந்து தப்பாக பேசியிருக்காங்க, ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க, பாடி ஷேம் பண்ணியிருக்காங்க. அப்போ யோசிப்பேன், ஸோ கலருங்கிறது கருப்பு மட்டும் இல்லை, வெள்ளை மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் ஹர்ட் பண்ணணுன்னு இருக்கிறவங்க ஹர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போல்லாம் யோசிப்பேன், ஏன் பலன்னு இருக்கிறவங்க மதுரையில் இருக்க மாட்டாங்களா, எந்த நாட்டிலையும் இருக்க மாட்டாங்களா, ஏன் இப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணுறீங்க அப்படி தான் நானே கேட்பேன். அதுக்கப்புறம் அப்படியே நிறுத்திட்டாங்க. ஸோ அதனால நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஒரு ஸ்பேஸ் கிடச்சிதுன்னா நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். அவ்வளோதான்.